So tonight I'm taking the passage from Gospel Matthew. Matthew Gospel chapter 28 verse 3 to 5. His appearance was like lightning and his clothes were white as snow. The gods were so afraid of him that they shook and became like dead men. The angel said to the woman, "Do not be afraid, for I know that you are looking for Jesus, who was crucified." மத்தேயு நட்சத்திரம் 28:3-5 வரையுள்ள இறைவார்த்தைகள். மாணவர்களோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல ஆயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, "நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும்." So notice that Gospel of Matthew says, "The angel of the Lord said to the woman, 'Do not be afraid, for I know that you are looking for Jesus.'" So மத்தேயு நட்சத்திரத்திலே மத்தேயு எழுத்தாளர் ஆசிரியர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான பகுதி. So tonight I am going to speak about stop wandering, start seeking. இன்று இரவு அலைந்து திரிவதை நிறுத்தி தேட தொடங்குங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். The angel of the Lord said to the woman, "I know that you are looking for Jesus." அந்த வானதூதர் என்ன சொன்னார் என்றால், அந்த பெண்களை பார்த்து, "நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது." Are you seeking Jesus with all your heart, or are you wandering? We start with that question. நாங்கள் உண்மையாகவே இயேசுவை தேடுகிறோமா, அல்லது நாம் கலங்கி தவித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றோமா? Many Christians are not seeking God, they are just wandering through life. நிறைய மக்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், அலைந்து திரிகிறார்கள், இயேசுவை தேடாமல் இருக்கின்றார்கள். They go to church, but they don't really seek God's presence. நிறைய மக்கள் ஆலயம் போகிறார்கள், ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் அப்படி என்று அந்த பிரசன்னத்தை தேடாமல் இருக்கின்றார்கள். They hear God's word, but they don't hunger for it. நிறைய மக்கள் இறை வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அந்த இறை வார்த்தையிலே பசி இல்லை அவர்களுக்கு. They don't pray on it. அந்த இறை வார்த்தையிலே கூட நிறைய மக்கள் செபிக்கிறது இல்லை. பாருங்கள், சும்மா ஒரு செபம் சொல்லுவோம், ஆனால் இறை வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் இருந்து நாம் செபிக்கின்றோமா? Many believers are busy with life but empty in their spirit. நிறைய மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெறுமையா இருக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய மற்ற விடயங்களே மிக பரபரப்பாக இருக்கின்றார்கள். They know about Jesus but they don't walk with Jesus. அவர்களுக்கு இயேசு என்றால் தெரியும், ஆனால் இயேசுவோடு நடக்கிறதில்லை. Many are entertained but not transformed. நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கிறிஸ்தவ வழிபாடாக இருக்கலாம், அதையே ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறார்களே தவிர அதனால் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கிறதில்லை. எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நாம் கிறிஸ்தவ விடயங்களை கொண்டாட்டம் செய்கின்றோம், ஆனால் அதிலே நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உதாரணமாக ஒரு புனிதரை நாம் கொண்டாடுகின்றோம், அந்த புனிதரை போல ஒரு கொஞ்சமாவது நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். Many are informed but not surrender. நிறைய மக்களுக்கு நிறைய செய்திகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பதில்லை. Amos chapter 5 verse 4 says, "This is what the Lord says to Israel, seek me and live." ஆமோஸின் நூல் 5:4 இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், "என்னை தேடுங்கள், நீங்கள் வாசிங்கள் வாழ்வீர்கள்." இது ஆண்டவர் தான் சொன்னது, இறைவாக்கினர் வழியாக. என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் வாழ வேண்டுமா? என்னை தேடுங்கள். காலை மாலை மதியம் தேடுங்கள். தேடுங்கள் ஆண்டவரை என்று அவரை பற்றி அறியுங்கள். அவரை தேடுவது என்றால் அவரை பற்றி அறிவது, அவ்வளவுதான். அவரை பற்றி நாம் பெற்றுக்கொள்வது. எவ்வளவு தூரம் நாம் அவரை நமக்குள்ளே அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மால் வாழ முடியும். Life comes not because you are Christian, but from truly seeking God.
நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே நமக்கு வாழ்வு உண்டாகாது. நாம் உண்மையாகவே இயேசுவை தேடுவதனால்தான் வாழ்க்கை உண்டாகும். Saint Augustine once said, it is not the name of Christian that gives life, but a heart that truly see God. புனித அகஸ்தீனார் சொன்னார், ஒரு கிறிஸ்தவருக்கு வாழ்வளிப்பது அவருடைய பெயர் அல்ல, மாறாக இறைவனை உண்மையாக தேடும் உள்ளமே ஆகும். Saint Teresa of Avila, do not be satisfied with calling yourself Christian. Seeking God and you will live. புனித தெரேசா ஆஃப் அவிலா என்ன சொன்னாங்க என்றால், உங்களை கிறிஸ்தவர் என்று அழைப்பதில் திருப்தி அடையாதீர்கள், கடவுளை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். You don't grow by attending church, you grow by seeking Jesus, walking with Jesus. நீங்கள் இயேசுவை தேடுவதனாலும் அவரோடு நடப்பதனாலும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வடையும், உயர்வடையும். You don't grow by hearing sermon, you grow by living in his words. Living in sermon. What do you hear? நாங்கள் போதனையை கேட்பதனால் வாழ்வடைவதல்ல, கேட்கிற போதனையின்படி வாழ்வதனால் தான் வாழ்வடைய முடிகிறது. You don't grow by routine, you grow by relationship with Jesus Christ. நாம் எங்களுடைய கடமைகள் எல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பதனால் நாம் வாழ்வடைவதல்ல, இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு உறவு இருப்பதனால் மட்டும்தான் நாம் வாழ்வடைய முடியும். இதெல்லாம் ஆழமான உண்மை, கத்தோலிக்க மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை இது. என்றால் நாம் எல்லாம் அப்படியே பழக்கப்பட்டு விட்டோம். கோயிலுக்குள்ள போயிருந்தாலே போதும் என்று நாம் பழக்கப்பட்டோமே தவிர, கோயிலில் போயிருக்கிற நான் என் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கணும், அவரை பற்றி நான் அறிய வேண்டும், அவரை போல நான் மாற வேண்டும் அப்படின்லாம் நாம் தேடாமல் போனோம். கோயிலுக்கு வந்தால் சரி, கடன் திருநாள் முடிந்து, அப்படியே நாம் பழக்கப்பட்டோம் பாருங்கள். அதனால நம்முடைய வாழ்க்கை கோயிலுக்குள்ள ஒன்றா இருக்கிறது, வெளியால வேறொன்றாக இருக்கிறதே, குடும்பத்திலே வேற மாதிரி இருக்கிறதே. பைபிளில் எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, ஆனால் இதில் இருக்கிற ஒன்றும் நம்மிடத்துல இல்லாமல் இருக்கிறதே. அப்ப இந்த இறைவார்த்தை பொய்யா? இல்லையே. நாம் பொய்மையிலே இருக்கின்றோம், அதிலே திருப்தி அடைகின்றோம். இல்லை, நாம் எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். உண்மையை அறிந்து கொண்டால் உண்மையை தேடி நாம் வளர முயற்சி செய்ய வேண்டும். அது வாழ்வழிக்கும் அன்பானவர்களே, வாழ்வழிக்கும். You don't grow by watching other pray, you grow by praying yourself. மற்றவர்கள் நன்றாக செபிக்கிறார்களே என்று நீங்கள் பார்க்கிறதுனால் நாம் யாரும் வளர முடியாது. நீங்கள் செபிக்கிறதுனால தான் நீங்கள் வளர முடியும், நான் செபிக்கிறதால் நான் வளர முடியும். You don't grow by knowing about Jesus, you grow by knowing him personally. இயேசு அங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார், இத்தனை காலம் வாழ்ந்தார், இப்படி மரித்தார், அப்படி போனார், இதெல்லாம் அறிகிறதுனால் வாழ்க்கை வராது. அவர் எனக்கு என்ன செய்தார், அதாவது இயேசுவை அறிவதனால் அல்ல, அவரை தனிப்பட்ட விதத்திலே அறிவதனால் நமக்கு வாழ்வு உண்டாகும். எனக்கு என்ன செய்தார் உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? என்னை குணமாக்கினார் என்று சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை மாற்றினார் சொல்ல முடியுமா? நான் வறுமையிலிருந்து என்னை உயர்த்தினார் சொல்ல முடியுதா? நான் இருளுக்குள்ளே இருந்து என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார், நான் ஒரு காலத்தில் என்னென்னவெல்லாம் பேசினேன், என் வார்த்தையை மாற்றினார் என் இறைவன், நான் இதையெல்லாம் சிந்தித்தேன், இயேசு என் சிந்தனையெல்லாம் மாற்றினார் சொல்ல முடியுமா? A person who is full doesn't look for food. வயிறு நிறைந்தவர் உணவை தேட மாட்டார். But a hungry person will search until they are satisfied. ஆனால் பசி உள்ளவர் அவர் நிறைவடையும் வரைக்கும் அந்த உணவை தேடுவார். When you hunger for God, you will grow deeper and stronger in faith. அதுபோல நீங்கள் கடவுள் மேல் உங்களுக்கு தாகம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் விசுவாசத்திலே ஆழமாக வளர்ந்து வருவீர்கள் அன்பானவர்களே. The faith very important. நீ கோயிலில் போய் இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு விசுவாசம் வளர வேண்டும். என் ஆண்டவர் என்னை இந்த நாளில் அல்லது இந்த நேரத்தில் எனக்கு விடுதலை தருவார். உங்களுடைய faith அதுதான் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பெரிய மலை நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் இந்த மலை போகட்டும், நோ, அது போகாது. இந்த மலையை எனக்காக என் ஆண்டவர் நகர்த்துவார், நம்பி பாருங்கள், அது போயிரும், அது இருக்க முடியாது அதுக்கு முன்பாக. அதனால faith வெரி இம்பார்ட்டன்ட்.
நாங்கள் போய் கோயிலில் முழங்காலில் 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம். ஐயோ, கடவுள் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அது எங்களுக்கு டிசிப்ளினுக்காக சொல்லித்தரப்பட்டது. கோயிலெல்லாம் முழங்கால் இருக்கிறதுக்காண்டி அதுக்கெல்லாம் செய்தார்கள், ஏனென்றால் அது ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு. ஆனால் கோயிலுக்கு வராமல் ஒரு கோயிலுக்கு வெளியே கடவுளை நம்புவார் என்றால் கோயிலுக்கு இருக்கிறவர் வெறுமையாக தான் இருப்பார், கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவர் அற்புதம் காண்பார். அதனாலே விசுவாசத்தை பற்றி சொல்லுங்கள் என்று தான் இயேசு சொல்லிக் கொடுத்தாரே தவிர ஒரு கடமையை செய்ய கற்றுக் கொடுங்கள் என்று இயேசு எங்குமே சொல்லவில்லை. எந்த சீடர்களுக்கும் அவர் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனால் நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் கடமையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. காலம்புற எழும்பு, 8 மணி பூசைக்கு போ, 10 மணி பூசைக்கு போ, 12 மணி பூசைக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை நேரம் இல்லையா, சனிக்கிழமைக்கு போ, தட்ஸ் ஓகே, அதெல்லாம் டிசிப்ளின். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் யார், அவர் எனக்கு என்ன செய்தார், உனக்கும் செய்வார். அதனால நீ கோயிலுக்கு போறியா, கோயிலுக்கு போகையிலே அதல்ல, கடவுளை தேடுறியா? Stop being a casual believer, become a committed seeker. சாதாரண ஒரு இறை மக்களாக இருப்பதற்கு பதிலாக ஆண்டவரை தேடுவதிலே அர்ப்பணிப்புள்ளவர்களாக உங்களை மாற்றுங்கள். Stop being a silent believer, become an active follower. அப்படியே அமைதியா இருக்கிற விசுவாசியா நாம் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு விசுவாசியாக நாம் மாற வேண்டும். Stop being a Sunday Christian, become a daily disciple. நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சீடராக வாழ வேண்டுமே தவிர ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மட்டும் நாம் இருக்கக்கூடாது. Stop being a comfortable Christian, become a hungry Christian for God. நாம் ஆண்டவர் மேலே தாகம் உள்ள பசியுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், சாதாரண கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. See in the Matthew chapter 28, his appearance was like lightning and his clothes were white as snow. The guards were so afraid of him that they shook and became like dead men. The angel said to the woman, "Do not be afraid, for I know that you are looking for Jesus who was crucified." மத்தேயு நற்செய்தி 28:3-5. அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். So notice that God's word so afraid. இந்த திருமறையில் என்ன சொல்லுது பாருங்கள், காவலாளிகள் பயந்து like dead men, மரித்தவர்கள் போன ஆனார்களாம். But the women who were seeking Jesus heard a message of hope. But அதே இடத்திலே இயேசுவை தேடின பெண்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை கேட்கிறார்கள். ஒரு பக்கம் பாருங்கள், காவலாளிகள் பயந்து போய் அப்படியே மரித்தவர்கள் போன ஆனார்களாம். அதே இடத்திலே நிற்கின்ற சில பெண்கள், இவர்கள் காவல் காத்தவர்கள், இவர்கள் இயேசுவை தேடினவர்கள், அதே இடத்துல இவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. The God word like dead men. If you die in spiritually, you will be like dead people. You will be like dead person. நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களாக இருப்போம் என்றால், இயேசு பக்கத்தில் நின்றாலும் இயேசு உயிர் தெழுந்திருந்தாலும் நான் செத்தவர் போலவே இருப்போம். நமக்குள்ளே அந்த துடிப்பு இருக்காது, நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்காது, அப்படியே செத்தாக்கள் போலவே இருப்போம். அதுதான் அங்க நடந்தது. ஆனால் உண்மையா இயேசுவை தேடினவர்கள் அதுக்கு பின்பு வாசித்து பாருங்கள், அப்படியே தைரியத்தோடு ஓடி போவார்கள் இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு. நெக்ஸ்ட் வீக் அதை பற்றி பார்ப்போம். The same moment but two reaction. ஒரே தருணம் ஆனால் 2 எதிர்வினைகள் நடப்பதை அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். The same moment produced 2 completely different reaction. ஒரே நிகழ்வு நடக்கிறது, ஆனால் முற்று முழுவதுமாக வேறுபட்ட நிகழ்ச்சி அதை அங்கு உள்ளவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். The guards were terrified. அந்த அங்கிருந்த காவலாளிகள் அப்படியே பயந்து நடுங்குகிறார்கள். They shook with fear and became like dead men. அவர்கள் பயத்தினால் நடுங்கி மரித்தவர் போல ஆனார்கள். But the woman heard a different message. Do not be afraid.
See, அது உமனுக்கு தான் கிடைத்தது, not for the gods. அங்கே இயேசுவை உண்மையாகவே தேடி வந்த பெண்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது பாருங்கள், பயப்படாதீர்கள். See, அதுக்காக தான் நாம் கடவுளை தேட வேண்டும். நாம் சும்மா அப்படியே கோயிலில் போயிருந்தால் அந்த செய்தி நமக்கு கிடைக்காது. கவலையோடு வந்து கவலையோடையே இருப்போம், தீமையிலிருந்து தீமையிலேயே இருப்போம். ஆனால் உண்மையாய் நாம் கடவுளை தேடினால் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய செய்தியை கொடுப்பார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். The God were terrified, the woman testified. அந்த காவலாளிகள் பயந்தார்கள், ஆனால் இந்த பெண்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள். Why the difference? எப்படி அந்த 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 வித்தியாசம் அவர்களுக்கு அப்படி ஏன் வந்தது? The guards were standing there without faith, simply doing their duty. அந்த காவலாளிகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்தார்கள். அவர்கள் யாரும் இயேசுவிலே நம்பிக்கை வைக்கவில்லை. இயேசுக்கு பக்கத்தில் தான் நின்றார்கள். வெறும் டியூட்டி, வெறும் கடமை செய்கிறார்கள், அவ்வளவுதான். சம்பளத்துக்காக அவர்கள் கடமை செய்கிறார்கள். The woman came seeking Jesus Christ with love and devotion. ஆனால் அந்த பெண்கள் அதிகாலமே எழுந்து ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு பயபக்தியோடு இயேசுவை தேடி வந்தவர்கள். Do not be like the gods, be like the woman. காவலாளர்களைப் போல் இருக்காதீர்கள், பெண்களைப் போல் இருங்கள். Are you liking a God standing near Jesus but without faith? இயேசுக்கு அருகிலே நின்று கொண்டே இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லாத காவலாளிகள் போல் நாம் இருக்கின்றோமா? Be the woman seeking Jesus with love. இயேசுவை அன்போடு தேடுகிற பெண்கள் போல நீங்கள் இருங்கள். Drawing near to Jesus with hungry. இயேசுவிடத்திலே வரும் பொழுது ஒரு பசியோடு நீங்கள் வர வேண்டும். நான் நெடுக சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் ஜெப கூட்டத்துக்கு வருகிறீர்களா, ஐயோ அவசரப்பட்டு அதை எடுத்தனா இதை எடுத்தனா சாப்பிட்டனா தண்ணி குடிச்சனா இப்படியெல்லாம் அவசரப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது. முதலெல்லாம் சேர்த்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு நான் வருகிறேன், என்ன நீர் ஆசீர்வதியும். நான் வீட்டுக்கு வரும் பொழுது நீர் தருகிற ஆசீர்வாதத்தோடு நான் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். என் பாவங்கள் எல்லாம் மன்னியும். நான் இன்றைக்கு வழிபாட்டுக்கு போனால் எனக்கு செபிப்பதற்கு உம்முடைய வல்லமை தாரும். உம்முடைய வார்த்தையிலிருந்து என்னோடு பேச வேணும் ஆண்டவரே. இதை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே பாஞ்சு விழுந்து இங்கே வந்தால் நீங்கள் திரும்பி போகும் பொழுது அப்படி ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு கடவுள் ஒன்றும் தர முடியாது. ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் அதற்காக தயார்படுத்தப்படவில்லை. So drawing near to Jesus with hungry, பசியோடு நாம் இங்கே ஓடி வர வேண்டும். Coming to Jesus with expectation, கட்டாயமாக ஆண்டவர் இன்றைக்கு நீர் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், அந்த வல்லமையை தாரும், எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஐயோ ஆண்டவர் எனக்கு செய்வாரா இப்படியெல்லாம் நாம் வரக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அன்பானவர்களே, நாம் எல்லாருக்கும் கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் இந்த வழிபாடு. எனக்கு தான் உங்களுக்கு தான். எனக்கு வீட்டில் பிரச்சனையா, நான் இன்றைக்கு வழிபாட்டுக்கு வரும் பொழுது இன்றைக்கு என் ஆண்டவரே நான் வழிபாட்டில் மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்தே ஆக வேண்டும். அப்படிதான் நான் வருகிறேன். என் உடல்ல நோய் இருக்குது, ஆண்டவரே நான் இன்றைக்கு வழிபாட்டில் நிற்கும் பொழுதே நோய் சுகமடைய வேண்டும். யூ கேன் see my தொண்டை. இப்ப see தொண்டையே இருக்காது, எப்படி நீ செய்தி கொடுக்க போறேன்னா என்ன மனம் சொன்னது? நோ, அதெல்லாம் ஒரு பக்கம். சத்தம் வராமல் போனாலும் என் வாய் திறக்கும். அதனால் நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அப்படிப்பட்ட நிலையோடு வர வேண்டும். ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு நீர் இன்றைக்கு அற்புதம் செய்ய வேண்டும். The God saw the miracle and feared. அந்த காவலாளிகள் பார்த்தீர்கள் என்றால் அற்புதத்தை கண்டார்கள், ஆனால் பயந்து போனார்கள். அவர்கள் அற்புதம் அவர்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு பயம்தான் கொடுத்தது. The woman saw the same miracle and received hope. ஆனால் இயேசுவை தேடி வந்த பெண்கள் அதே அற்புதத்தை கண்டார்கள், ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. So do not just sit in the prayer meeting, experience God's presence. அதனால் அப்படியே சும்மா ஜெப கூட்டத்தில் நாம் யாரும் இருந்திடக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கண்களை மூடி பாடி ஜெபித்து அவருடைய பிரசன்னத்தை உள்வாங்க வேண்டும். Be a seeker, not a watcher. நாம் பார்வையாளராக இருக்கக்கூடாது, இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். The angel recognized the woman's true desire. அந்த பெண்களின் உண்மையான விருப்பத்தை தேவதூதன் அறிந்து கொண்டார். தேவதூதனே அறிந்து கொள்ளுகிறார் என்றால் கடவுள் அறியாமல் போய்விடுவாரா? கட்டாயமாக அறிவார். நாங்கள் உண்மையாய் தேடுவதை ஆண்டவர் அறிவார்.
He said, I know that you are looking for Jesus. See, that is the witness. அந்த வானதூதன் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் இயேசுவை தான் தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இதை தான் நம்முடைய பிதாவாகிய தந்தை சொல்ல வேண்டும். I know you are truly seeking my son who died for you. இதை தான் எங்களுடைய பரலோக தந்தை எங்களை பார்த்து சொல்ல வேண்டும். உங்களுக்காக மரித்த என்னுடைய திருமகனை நீங்கள் உண்மையாய் தேடுகிறீர்கள் என்பதை நான் காண்கிறேன். Are you truly looking for Jesus or just looking for the answer to your problems? எங்களுடைய தேவைகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் என்று மட்டும் நாம் கோயிலுக்கு வருகிறோமா, அல்லது உண்மையாகவே இயேசுவை நாம் தேடுகிறோமா? When life is difficult, are you seeking Jesus first or something else? நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும் பொழுது உண்மையாகவே இயேசுவை முதலாவது நாம் தேடுகிறோமா, அல்லது மற்றவைகளை முதலிலே தேடி விட்டு திருப்பி நேரம் கிடைக்கும் பொழுது இயேசுவை தேடுகின்றோமா? Are you looking for the living Jesus or holding on your traditions? எங்களுடைய பாரம்பரியங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது உயிர் வாழுகிற இயேசுவை நாம் தேடுகிறோமா? So are you searching for Jesus with all your heart or only when it is convenient? எங்களுக்கு வசதி கிடைக்கும் பொழுது மட்டும் நாம் இயேசுவை தேடுகிறோமா, அல்லது உண்மையான உள்ளத்தோடு நாம் தேடுகிறோமா? See this, what is by the saint says, the Saint John of the Cross. To know Christ is good, but to seek him in trails is true faith. புனித சிலுவையின் யோவான், என்ன அழகான பெயர். கிறிஸ்துவை அறிவது நல்லது, ஆனால் சோதனைகளில் அவரை தேடுவதே உண்மையான விசுவாசம். நாம் எல்லாரும் சோதனை வந்த பொழுது இயேசுவை தேடவில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருக்காக வாழ்ந்தவர்களை தான் நாம் தேடினோம். தெரியுமா உங்களுக்கு? இப்ப சொல்லும் பொழுது தெரியும். ஆனா இந்த புனிதர் என்ன சொன்னார்? இந்த சிலுவை நாதர் என்ன சொன்னார் பாருங்கள், உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது இயேசுவை தேடுங்கள். Saint Augustine once said, it is easy to speak of Jesus, but blessed are those who seek him in the storm. இயேசுவை பற்றி பேசுவது எளிது, ஆனால் புயலில் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படிதான் அன்பானவர்களே புனிதர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிதான் புனிதர்கள் வாழ்ந்தார்கள். நாம் உண்மையாகவே அவர்கள் சொல்லுவதை கேட்டு, இயேசுவை பற்றி யார் சொன்னாலும் அதை கேட்டு அதிலே வளர வேண்டியது நம்முடைய அழைப்பு, நம்முடைய பாக்கியம். அது அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை பற்றி பேசுவது எளிது, ஆனால் நமக்கென்று ஒரு புயல் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, அந்த இயேசு என்னை கைவிட மாட்டார், நான் அவரோடு தான் இருப்பேன். அப்படி சொல்லுவது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இப்ப நினைத்தாலும் என் கண்களிலே கண்ணீர் வரும். எங்களுடைய அண்டனத்தார் இறக்கும் பொழுது, எங்கள் ராயினியக்கா மகன் கடைசி அவர் கண்ணை மூடின பின்பு அவர் 2 பேரும் அண்டனத்தாருடைய கையை பிடித்து கொண்டு அழுததும் வாயினால் சத்தமாக சொன்னதும் என்னவென்றால், அப்பா, நாங்கள் இயேசுவை விட்டு பிரிய மாட்டோம், நாங்கள் இயேசுவோடு இருப்போம். And thank God for that faith. And அதுதான் அவர்களை வாழ வைக்கும். So don't miss your miracle. உங்கள் அற்புதத்தை தவற விடாதீர்கள். The gods were only a few feet from the greatest miracle in the history, the resurrection. உயிர் தெழுந்த சரித்திரம் நிறைந்த அந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு முன்பதாக தான், அந்த அருகிலே தான் அந்த காவலாளர்கள் நின்றார்கள். Yet they did not receive the blessing. ஆனால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. They saw the power of God, but doesn't change their heart. அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டார்கள், ஆனால் அவருடைய உள்ளம் மாறினது என்று கேட்டால் இல்லை. அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்களா? இல்லை. Today you may be close to church or in the prayer meeting, close to scripture. நாம் எல்லாரும் இந்த கோயிலில் இருக்கலாம், ஜெப கூட்டத்தில் இருக்கலாம், இறை வார்த்தைக்கு அருகில் இருக்கலாம். But if you don't close to Jesus, you will miss your miracle. ஆனால் நீங்கள் இயேசுவுக்கு அருகிலே இல்லை என்றால் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் இழக்க வேண்டி வந்து விடலாம். So truly seek Jesus like the woman. அதனாலே பெண்களை போல உண்மையாகவே இயேசுவை தேடுங்கள். If you truly seek Jesus like the woman, you will find him.
நானும் நீங்கள் உண்மையாகவே அந்த பெண்களைப் போல இயேசுவை தேடுவோம் என்றால் நிச்சயமாக இயேசுவை நாங்கள் காண முடியும். You will hear his voice clearly. Do not be afraid. அவர் எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தத்தை நாம் தெளிவாக கேட்க முடியும். If you truly seek Jesus like the woman, you will not leave the same way you came. நீங்கள் என்ன மாதிரி வந்தீர்களோ அதுபோல நீங்கள் போக மாட்டீர்கள். உண்மையாகவே இயேசுவை தேடினால் you will carry hope and blessings. நீங்கள் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் சுமந்து செல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். So tonight pray to Lord Jesus. இன்று இரவு ஆண்டவராக இயேசுவிடத்திலே மன்றாடுங்கள். Lord Jesus, make me like the woman who came seeking you with love. உம்மை தேடி வந்த பெண்கள் அன்போடு உம்மை தேடி வந்தது போல நான் உம்மை தேடி வரும்படி என்னை மாற்றும். Not like the gods who stood in fear and confusion. பயத்தோடும் அச்சத்தோடும் நின்ற அந்த காவலாளிகளைப் போல அல்ல. Give me a heart that longs for you. உமக்காக தாகம் கொள்ளுகிற உள்ளத்தை எனக்கு தாரும். Remove every fear that keeps me standing far away. இயேசுவே, உம்மிடத்திலிருந்து தூரமாக என்னை நிற்க வைக்கிற பயங்களில் இருந்து எனக்கு விடுதலை தாரும். நிறைய பயம் நமக்கு இருக்குது. அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், அவர் பார்ப்பாரோ இவர் பார்ப்பாரோ. இயேசுவை தேடுவதனால், இறைவார்த்தை வாசிப்பதனால் இது போன்ற தேவையில்லாத பயங்கள் என்னிடத்தில் என்று எடுத்துவிடும். Break every distraction that makes me far from you. உம்மிடத்திலிருந்து தூரமாக என்னை வைத்திருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீர் உடைத்தெறியும். Teach me to seek you sincerely and seek you always. உண்மையாக உம்மை தேடவும் எப்பொழுதும் உம்மை தேடவும் என்னை ஆசீர்வதியும். Lord, help me to recognize your voice. இயேசுவே, உம்முடைய சத்தத்தை நான் தெளிவாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Jesus, draw me closer to you. இயேசுவே, உமக்கு அருகிலே என்னை அழைத்து வாரும். And change my heart and change my life. என்னுடைய உள்ளத்தையும் என் வாழ்க்கையும் நீர் மாற்றும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்ற ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய அருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவதா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பிள்ளைகள் நிற்கிறார்கள். இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக, மனதில் இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, யார் யாருடைய உள்ளமெல்லாம் இப்பொழுது தீமையினால், பயத்தினால், அச்சங்களினால், அவிசுவாசத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. காவல்காரர்களைப் போல் அல்ல, அந்த பெண்களுடைய உள்ளத்திலே வந்த விடுதலை இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. இவர்கள் தேடுவதை உண்மையாகவே இவர்கள் கண்டுகொள்வார்களாக. வாழ்க்கையில் இவர்கள் எதை தேடுகிறார்களோ உம்முடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்து அது இவர்களுக்கு முன்பாக இருப்பதை இவர்கள் காணட்டும். இயேசுவே, நீர் கல்லறையிலே இல்லை, நீ உயிர்த்து விட்டீர் என்று அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்டதே, அந்த பெண்களுக்கு நீர் உம்மை காட்டினீரே, அதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை தங்கள் குடும்பத்திலே, தங்கள் வாழ்க்கையிலே காண்பார்களாக, இவருடைய உடலிலே காண்பார்களாக. மனிதரால் முடியாது, ஆனால் உம்மால் முடியும் ஆண்டவரே. மாத்திரைகளால், மருந்துகளால் முடியாது, ஆனால் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் முடியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் முடியும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் முடியும். இது நடக்கட்டும் இப்பொழுது, நடக்கட்டும் இப்பொழுது. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பெண்கள் நறுமண தைலத்தோடு வந்தார்கள், ஆனால் அவர்களால் பூச முடியவில்லையே. ஏனென்றால் நீர் உயிர்த்து விட்டீர். அதுபோல இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் என்ன துயரத்தை, பாரத்தை, பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அதை காண்பதற்கு பதிலாக உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை இவர்கள் காண்பார்களாக, இவருடைய குடும்பம் காண்பதாக, இவருடைய பிள்ளைகள் காண்பார்களாக. ஆண்டவரே, இந்த புது வாழ்வு ஐக்கியத்திலே நாங்கள் உம்மை தேடுவது நிமித்தம் உடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளும்.
நான் ஆண்டவரை தேடினேன், என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று இவர்கள் சொல்லும்படியாக, இவர்களுடைய தலைமுறை சொல்லும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் கேட்கிறோம். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே, ஆகவே நாங்கள் தட்டுகிறோம். இங்கு வந்திருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் வாழ்க்கை உயர்த்தப்படுவதாக, இவர்களுடைய வாழ்க்கை சான்று பகர்வதாக, இவர்களிடத்தில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி போவதாக. இந்த உலகத்திலே இவர்களை எதற்காக நீர் உண்டாக்கினீரோ ஆண்டவரே, அது இவர்கள் வாழ்க்கை வழியாக நிறைவேறுவதாக. இவர்களுக்கென்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் உண்டாக்கினீரோ அதையெல்லாம் இவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடமை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இயேசுவே உம்முடைய சீடர்களாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் மற்றவர்களுக்கு எங்கள் கடமைகளை பற்றி சொல்லிக் கொடுக்காமல் ஆண்டவராக இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தை நாங்கள் இயேசுவை உயிர்த்த வல்லமைக்குள்ளே வழி நடத்துவதற்கு எங்களை அபிஷேகம் பண்ணும், அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, அன்றைக்கு எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகளை காட்டி சொன்னீரே, இது உயிர் அடையுமா என்று. அது உயிர் அடையும் ஆண்டவரே, அது உயிர் அடையும். உம்மால் தான் முடியும். அதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே உயிரடைவதாக, எலும்புகள் உயிரடைவதாக, சதைகள் உண்டாவதாக, எல்லாரும் குடும்பமாக உம்மை ஆராதனை செய்வார்களாக. இவர்கள் எல்லாருடைய வீடுகளும் இயேசுவை ஆராதிக்கிற இல்லமாய் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறோம் இப்பொழுது, கட்டுக்களை கட்டவிழ்க்கிறோம் இப்பொழுது. பொல்லாத பிசாசு யார் யாரை எந்தெந்த குடும்பத்தை எந்தெந்த நபர்களை உயிர்த்த ஆண்டவரை சந்திக்க முடியாதபடி பல விடயங்களை உண்டாக்கி தடைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துருவின் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக காவப்பட்டு வருகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இவருடைய கண்ணீர் துடைக்கப்படற்று, வேதனைகள் மறைந்து போகற்று. இன்றிலிருந்து இவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதா, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா. அடுத்த கிழமை வழிபாட்டுக்கு வரும் பொழுது இந்த ஆண்டிலே இந்த கிழமையின் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி வருகிற கிழமை வந்து இவர்கள் நன்றி சொல்லக்கூடிய விதமாக ஆண்டவருடைய அருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு நீர் வாழ்வளித்திருப்பதற்காக, புது வாழ்வு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. சுதன் பரிசுத்த ஆவியின் அதே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து